ஆக்சுவலாக மெக்கானிக்கல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஜாப்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது டிசைன் சைடும் நீங்க போய்க்கலாம், மேனுஃபேக்சரிங் சைடும் போய்க்கலாம். உங்களுக்கு எந்த சைடுல உங்களுக்கு திறமை இருக்கோ அந்த சைடுல நீங்க போய்க்கலாம். ஒரு பொருளை வந்து எப்படி பண்றது, அது எதனால நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மெக்கானிக்கல்ல ஃப்ரம் தி பேஸ் கீழே இருந்து மேல வரைக்கும் நீங்க படிப்பீங்க. இன்னைக்கு நமக்கு அம்பாசிடர் அவ்வளவா பார்க்க முடியாது. வெரைட்டிஸ் ஆஃப் கார், நிறைய டிசைன்ல கார் இருக்கு. இது எல்லாமே பேசிக் வந்து மெக்கானிக்கல். முன்னாடி காலத்துல மெக்கானிக்கல் ஜாப் வந்து மேல் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி கிடையாது. திறமை யாருக்கிட்ட இருக்கோ அது யாரு வேணாலும் பண்ணிக்கலாம். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. இன்றைய மாணவர்கள் எதிர்காலத்தில் பல்துறை வல்லுநர்களாகவோ தொழில் முனைவோராக மாற்றம் பெறுவதற்கு கல்வி இன்றியமையாதது. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு 12ஆம் வகுப்பில் கணித பிரிவை தேர்ந்தெடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பெரும்பாலும் இன்ஜினியரிங் எனப்படும் பொறியியல் கல்வியை தேர்வு செய்து படித்து பொறியியல் பட்டதாரி ஆகின்றனர். பொறியியல் கல்வியை பொறுத்தவரையில் அதில் பல்வேறு பிரிவுகள் அடங்கியுள்ளது. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனப்படும் இயந்திர பொறியியல் கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அத்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேராசிரியர் பிரபாகர். நான் சிடி பிரபாகர், அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமென்ஸ்ல ஒர்க் பண்றேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் மெக்கானிக்கலை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மெக்கானிக்கல் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஜாப்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இல்லாத பெருமை மெக்கானிக்கலுக்கு இருக்கு. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப மெக்கானிக்கல் நீங்க எடுத்து படிக்கும்போது கார் டிசைன் பண்ணிக்கலாம், கார் மேனுஃபேக்சரிங், அதாவது டிசைன் சைடும் நீங்க போய்க்கலாம், மேனுஃபேக்சரிங் சைடும் போய்க்கலாம். உங்களுக்கு எந்த சைடுல உங்களுக்கு திறமை இருக்கோ அந்த சைடுல நீங்க போய்க்கலாம். இந்த இயல்பு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க சாஃப்ட்வேர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மெக்கானிக்கல் அப்படி கிடையாது. நீங்க டிசைன் படிப்பீங்க, சாஃப்ட்வேர் படிப்பீங்க, ஒரு பொருளை வந்து எப்படி பண்றது, அது எதனால நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மெக்கானிக்கல்ல ஃப்ரம் தி பேஸ் கீழே இருந்து மேல வரைக்கும் நீங்க படிப்பீங்க. அதனால மெக்கானிக்கல் சூஸ் பண்றவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ். அதாவது நீங்க மெக்கானிக்கல்ல நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சப்ஜெக்டையே நீங்க வந்து உங்க தொழிலா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்க இப்ப பாத்துருக்கீங்க, முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாசிடர் கார் பாத்திருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு அம்பாசிடர் அவ்வளவா பார்க்க முடியாது. வெரைட்டிஸ் ஆஃப் கார், நிறைய டிசைன்ல கார் இருக்கு. இது எல்லாமே பேசிக் வந்து மெக்கானிக்கல் தான். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் யோசிப்பாரு, அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படிப்பட்ட கார் கொடுத்தா அவங்க விரும்புவாங்க, அந்த டிசைன் எப்படி இருந்தா அவங்க விரும்புவாங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாளும் யோசித்து திங்க் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ணுவாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, மெக்கானிக்கல் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லா சைட்லயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேஷனேட் எடுத்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒண்ணும் இல்லையா, ஒரு மிஷினரி ஷாப் வச்சுக்கலாம், நீங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம். அதுலயே உங்க கரியரை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அரசு வேலை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய, மெக்கானிக்கல் வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட், அலைட் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு கோர் சப்ஜெக்டா இருக்கிறதுனால அரசு வேலைகள்ல எல்லா இதுலயும் நீங்க எந்த இதுல வேணாலும் போய்க்கலாம். ஐஎஸ்ஆர்ஓ போய்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி சைடு போய்க்கலாம், யூபிஎஸ்சி சைடு போய்க்கலாம். உங்களுக்கு எந்த சைடுல வேணும்னாலும் நீங்க வந்து அரசு வேலைகள்ல அப்ளை பண்ணி போய்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக சில தரவுகளை பார்க்கும்போது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சு. இப்போ சமீப காலமாக பெண்களும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ இது வந்து பெண்கள் இதை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால அவங்களுக்கு இதுல உள்ள வாய்ப்புகள் என்னென்ன? ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50-50, ஆண் பாதி பெண் பாதி. எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலும் ஈக்குவல், ஆண் பெண்ணுங்கிறது வந்து வித்தியாசம் இல்லாம ஈக்குவலா வந்து எல்லா இடத்துலயுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி முன்னாடி காலத்துல மெக்கானிக்கல் ஜாப் வந்து மேல் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி கிடையாது. திறமை யாருக்கிட்ட இருக்கோ அது யாரு வேணாலும் பண்ணிக்கலாம். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. இப்ப அரசாங்க வேலைகள்ல பாத்துட்டீங்கன்னா பிள்ளைங்க, அதாவது ஃபீமேலுக்குன்னு தனியா, விமன்ஸுக்குன்னு தனியா கோட்டாவே வச்சிருக்கிறாங்க. ஒரு விமன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்மா கிடைச்சிடும். இப்பதான் வந்து விமன் சைட்ல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை வந்து டெவலப் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க.
பெண்கள் வந்து எதுலையுமே குறைஞ்சு போனவங்க கிடையாது. அவங்களால எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், ஒரு விமன்னால ஆரம்பிச்சு அதுல இருக்கிற எல்லாருமே விமன். அவங்க வந்து சொந்தமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள தயாரிச்சு மேனுஃபேக்சர் பண்ணி ஃபிட் பண்ணி அவங்க வந்து அது ஒரு பைக்காக உங்களுக்கு வெளியில தர்றாங்க. அது பண்றது எல்லாமே விமன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.